நேரம் நான் பேசுறது எதுவும் உங்க மனசுல நிக்கல. நல்லா படிங்க, நல்லா பாடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா ஆடுங்க, நல்ல தலைவர்களா வளர்ந்து வாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சே, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏன்னா தமிழர்கள் எங்கள் உரிமை, எங்கள் வாழ்வு, எங்கள் வளம், எங்கள் இயற்கை வளம், எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு தன்னுடைய நெஞ்ச தட்டி தட்டி 60 வயசுல கத்தி கத்தி பேசுகிற ஒரு மனுஷனுக்கு பல அவப்பேர் இருந்தாலும் அவர் ஒத்தால் த சிங்கிள் மேன். அவர் வந்து தொடக்க காலத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய ஃபோட்டோவில் முன்னாடி ஒரு 4 பேரோ 10 பேர் தான் இருப்பான். இவர் ஒத்தால் என்ன கத்திட்டு இருப்பார். அப்புறம் காலப்போக்கில் அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிது. அப்புறம் 36 லட்சமாக மாறுது, அப்புறம் 20 லட்சமாக மாறிடுது. அப்புறம் இதில் என்ன பிரச்சனைனா, பாவம் அப்பத்துலேருந்தே அவர் வந்து ஏதோ ஒரு கொள்கை தூக்கிட்டு நடக்கிறாரு. இந்த கனவை நான் கண்டிப்பாக நிறைவேற்றணும், என் மக்களுக்கு நிறைவேற்றணும்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட சொல்லுனா பைத்தியமாகவே ஆயிட்டார். பைத்தியம்னா கலாய்க்க அந்த மாதிரி இல்லை, ஒரு ஒரு அதிக அன்பு, பேரன்பு சொல்லுவார்ல, பேரன்பு பெரும் கோபக்காரன், அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு அவர் தான். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல அவர். ஏன்னா ஸ்க்ரீனில் போட்டு காட்டிட்டாரு, நிறைய விஷயத்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, நிறைய விஷயம் செய்கிறாரு. ஆனால் பல அவதூறால் அவரை தாக்கப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், என்னதான் சீமான் அவர்கள் வந்து ஒரு தனி ஆளாக இருந்தாலுமே அவர் வந்து பல பேரை வந்து பல சூப்பர் ஸ்டார்ஸை உருவாக்கி வச்சுருந்தார். பேச்சாற்றலையும் சரி, அரசியலையும் சரி, இவரை போலவே பல சீமான்களை உருவாக்கி வச்சுருந்தார். ஆனால் அந்த சீமான்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. தொடக்க காலகட்டத்தில் பல பேர் வெளியே போயிட்டு மாற்றுக் கட்சியில் சேர்ந்து பதவி வாங்கியோ பணம் வாங்கியோ அப்படி இருந்தாங்க. அப்புறம் காளியம்மாக்கா போனாங்க. அப்புறம் ஒரு சில பேர் போய்கிட்டே இருந்தாங்க. இப்போது களஞ்சியம் அண்ணனும் போயிருக்காரு, அட்வொகேட் ஒருத்தவரும் போயிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு வலிமை சேர்த்த கட்சி, வலிமையாக இருந்த கட்சி, இப்போ வந்து அது டவுனில் இருக்குது. இப்போ டவுன்ஃபால் ஆகும்போது அதை விட்டு இன்னும் நிறைய பேர் பிரியும் போது அந்த கட்சிக்கு அந்த பலம் வந்து குறையுதோன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லவ் ஃபெயிலியரோட ஒரு கஷ்டமாக இருக்குன்னா அதான். ஏன்னா தமிழ் தேசியத்தை காதல் இஷ்டம் இல்லை. என்னடா ஒரு கனவை கொண்டு போய் ரொம்ப நாளாக சேர்க்கணும்னு பார்க்குறாங்க, ஆனால் சேர்க்க முடியலையே, என்ன பிரச்சனைங்க அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு விஷயம்டா, அவருக்கு 60 வயசாச்சு, வேர்வை சொட்ட பேசுகிறாரு, மழை வெயில் பார்க்காம கத்துறாரு அப்படின்னு சொன்னால் கூட இன்னுமே அவர் நினச்சா 1000 சீமானை உருவாக்க முடியும். கடந்து போனவங்க, கட்சி விட்டு வெளியே போனவங்களை பற்றிலாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு கட்சியில் ஒருத்தவங்க இருக்கிறதும் போகிறதும் அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அதை பற்றிலாம் நம்ம பேச முடியாது. அந்த கட்சியில் அவங்களுக்குள்ள 1000 பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம், அது அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம அதை பற்றி பேச முடியாது. இருந்தாலும் ஒரு வலிமை குன்றி போகும்போது அந்த கட்சிக்கு பலம் சேர்க்க வேண்டியது இந்த பக்கப்படையாக இருக்க வேண்டியது இந்த சூப்பர் ஸ்டார் பேச்சாளர்கள் தான். அவங்களே பிரியும் போது அந்த கட்சியோட பலம் குறையுதோன்னு நினச்சேன், ஆனால் கண்டிப்பாக குறையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமானனோட மோட்டிவேஷன் வேணுமா, சீமானன ஸ்பீச் எடுத்து கேளு. சும்மா எப்பேற்பட்ட நீ டவுன்ஃபாலில் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு டவுன்ஃபாலா அப்படின்னு உடனே எழுந்து வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீச் இருக்கும். கண்டிப்பாக வெளியே போனவங்களோட தரமான ஒரு பல சீமான்களை இவர் இன்னும் அறிமுகப்படுத்துவார், வருவாங்க, காத்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து பரிதாபமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியோட ஒரு கவலை என்னென்னா, எங்கே நம்ம மக்களை வந்து நம்ம எப்படி கஷ்டப்பட்டோமோ அந்த மாதிரி நம்ம மக்கள் கஷ்டப்படுறது நம்மளால் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு கவலையில் அந்த கட்சி பயணிக்குது. கண்டிப்பாக அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குது, கண்டிப்பாக நடக்குது. நீர் கெட்டு போச்சு, உணவு சரியாக இல்லை, அவர் சொன்ன விஷயம்லாம் பல நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை முழுசாக நடந்து மக்கள் எல்லாம் ஆப்பிரிக்கா நாட்டில் நடந்த மாதிரி தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் அடிச்சுக்கிட்டு போர் வந்து சொன்னால் புரியாது, சொல்லனாலும் புரியாது. ஓகே கைஸ்.